குக்கரை மூடும் பொழுது இல்லத்தரசிகள் செய்யும் மிகப்பெரிய தவறே இதுதான். குக்கர் உபயோகிக்கும் அனைவரும் நோட் பண்ணிக்கோங்க. அன்றாட வாழ்வில் சமையல் செய்யும் வீடுகளில் பெரும்பாலானவர்களின் அத்தியாவசியமாக இருப்பதுதான் குக்கர். காலை உணவுகளில் இருந்து இரவு சமையல் வரை குக்கர் இல்லாமல் சமையல் செய்வது என்பது சாத்தியமே இல்லாத நிலைமையாக இன்று மாறிவிட்டது. காய்கறிகளை வேக வைக்க, பருப்புகளை மிருதுவாக செய்ய, அரிசி, இடியாப்பம், சீரகம் சாதம், கிச்சடி என பல வகையான உணவுகள் விரைவாக தயாராகும் இந்த சாதனம் உண்மையில் பெரிய உதவி செய்கிறது. ஆனால் இந்த சாதனத்தை பயன்படுத்தும் பொழுது தவறான நடைமுறைகள் ஏற்பட்டு சில சமயங்களில் ஆபத்தான சூழ்நிலைகளுக்கும் வழிவகுக்கிறது. முதல் முக்கியமான விஷயம் குக்கரில் விசில். நாமெல்லாம் வழக்கமாக விசில் என்றே கேட்போம். ஆனால் அதன் உண்மையான பெயர் வெயிட். இந்த வெயிட்டை நாம் எப்பொழுது பொருத்த வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான விஷயம். முதலில் குக்கரை சரியாக மூடிவிட்டு அடுப்பில் வைத்து சிறிது நேரம் ஆவி வெளியே வரவிட வேண்டும். அதற்கு பிறகே வெயிட்டை மாட்ட வேண்டும். இதில் ஒரு பாதுகாப்பு நடைமுறை. ஏனெனில் குக்கரின் வாயில் பகுதியில் ஏதேனும் அடைப்பு இருந்தால் ஆவி வெளியே வராது. ஆனால் வெயிட்டை நேரத்தில் மாட்டாமல் ஆவிக்கு முன் மாட்டிவிட்டால் அந்த அழுத்தம் உள்ளே அடங்கி வெடிக்கும் அபாயம் கூட நேரிடலாம். அடுத்ததாக சமைத்துவிட்டு குக்கரை திறக்கும் முறை. பலர் சமையல் முடிந்ததும் உடனே குக்கரை திறக்க முயற்சி செய்வார்கள். இது மிகவும் தவறான ஒன்று. அதற்கு பதிலாக முதலில் குக்கரின் மேல்தளத்தில் உள்ள பெல்ட்டை, அதாவது கேஸ்கட் சற்று எடுத்து வைக்க வேண்டும். ஏனெனில் அதனுள் சிறிய அளவு ஆவி சிக்கி இருக்கும். அதுவும் வெளியேறிவிட்ட பிறகே குக்கரை திறக்க வேண்டும். இது குக்கரின் நீடித்த செயல்திறனுக்கும் மிகவும் உதவும். மேலும் குக்கரில் விசில் வரும்போது கேஸ் ரிலீஸ் பாயிண்ட் எனும் பகுதி பாதுகாப்பாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இது ஒரு முக்கியமான பாதுகாப்பு வசதி. சில நேரங்களில் உள்ளடக்க அழுத்தம் அதிகரித்தால் இந்த பகுதி தானாக திறந்து உள்ள ஆவியை வெளியேற்றும். இது ஒரு விபத்து ஏற்படாமல் தடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த வசதி செயல்பட்ட பிறகு அதே குக்கரை மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது. பழுது பார்த்து சரி செய்த பிறகுதான் மீண்டும் கையாள வேண்டும். இது போன்று சில சமயங்களில் குக்கரில் விசில் வராமல் நீண்ட நேரமாகிவிடும். அப்படி நேர்ந்தால் சிலர் பயத்தில் உடனே குக்கரை திறக்க முயற்சிப்பார்கள். இது மிகுந்த ஆபத்தானவை. அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், முதலில் அடுப்பை அணைத்து சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். பின்னர் ஒரு நீளமான குச்சியை எடுத்து விசிலின் மேல் ஓரமாக உள்ளே இருக்கும் காற்று அல்லது ஆவி வெளியேற விட வேண்டும். அல்லது குக்கரின் மேல் சிறிது தண்ணீர் தெளித்து அதனை குளிர்விக்கலாம். இதனால் உள்ளே இருக்கும் அழுத்தம் குறைந்து குக்கரை திறப்பது சுலபமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் சாதாரணமாக தோன்றினாலும் ஒவ்வொன்றும் முக்கியமான பாதுகாப்பு நடைமுறைகள் தான். ஒவ்வொரு வீட்டிலும் குக்கர் தவிர்க்க முடியாத ஒன்று என்றாலும் அதனை சரியான முறையில் பயன்படுத்தினால்தான் அதன் நன்மை முழுமையாக நமக்கு கிடைக்கும். இந்த எளிய முன்னெச்சரிக்கை வழிமுறைகளை தெரிந்து வைத்துக் கொண்டு செயல்பட்டால் நாம் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் சமையலை நடத்திக்க முடியும். குக்கர் நீண்ட நாள் உழைக்கும், நாமும் சந்தோஷமாக சமைக்கலாம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.